ஸோ ஹிந்து ரிவைவலிசம். சரியா? ஹிந்து ரிவைவலிசம்னா ஹிந்துயிசம்ல இருக்கிற நல்ல விஷயத்த திருப்பி கொண்டு வருது, ஃப்ரெஷ் ஃபார்மா கொண்டு வருது தான் ஹிந்து ரிவைவலிசம். ஸோ யார் இது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். ஓகேவா? சுவாமி விவேகானந்தர் வந்து ஆரிய சமாஜ் என்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஓபன் பண்ணாரு 1875ல. சரியா? இது வந்து பஞ்சாப்ல இருக்கு. இது பஞ்சாப் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்பியர்ஹெடட் பை ஆரிய சமாஜ். ஓகேவா? இந்த மாதிரியான சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து பஞ்சாப்ல ஆரிய சமாஜ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஆர்கனைசேஷன் 1857ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் இந்த ஆர்கனைசேஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் கொண்டு வந்திருக்காரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி later settled in Punjab to preach his ideas. So இவர் வந்து பஞ்சாப்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா செட்டில் ஆனாரு. His book சத்யார்த்த பிரகாஷ் enjoyed wide circulation. So அவர் எழுதின புக் வந்து சத்யார்த்த பிரகாஷ் ரொம்ப ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. He declared the practice such as child marriage, prohibition of widow remarriage, and alleged polluting effects of foreign travels had no spiritual sanctions. That is, இந்த மாதிரி வந்து சைல்டு ரீமேரேஜ், சின்ன பசங்களை வந்து சின்ன பசங்களோட கல்யாணம், சைல்டு மேரேஜ், அதுக்கப்புறம் விடோஸ் வந்து ரீமேரி பண்ணக்கூடாது. ஓகே, விதவைகள் வந்து திருமணம் பண்ணக்கூடாது என்ற ஒரு ஐடியா. அதுக்கப்புறமா நிறைய ஃபாரின்ல இருந்து வந்த நிறைய விஷயங்கள்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்சர்லயும் வந்து ப்ரொவிஷன் ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? The positive principles enunciated by Dayanand were strict monotheism. இவர் வந்து ஒரு கடவுளை வணங்குற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாரு. Condemnation of idolatry, that is உருவத்தை வழங்குறது கிடையாது. And rejection of Brahman domination. இவர் வந்து பிராமின் காஸ்ட் இருக்காங்கல்ல, பிராமின்ஸ் தான் அப்பர் காஸ்ட், பிராமின்ஸ் தான் டாமினேட் பண்ணணும், அந்த ஐடியாலஜி இவருக்கு பிடிக்கல. And social practices. He also rejected superstitious belief in Hinduism. Superstitious belief na கண்மூடி நம்பிக்கை எல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல. அவர் வந்து நம்பல அதெல்லாம். Especially Puranic literature, and his cry was go back to Vedas. So Swami Dayananda Saraswati தான் எந்த ஸ்லோகன் எடுத்தாரு? Go back to Vedas அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்க சொல்ற விஷயத்துல, இப்போ நீங்க சொல்ற ஹிந்துசம்ல தான் ஆக்சுவலி ஹிந்துசம்ல இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆரிய சமாஜ் attempted to check the incidence of religious conversion in British India. That is, நிறைய பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் நிறைய இந்தியன் பீப்புளை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கன்வர்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்தை மாறிட்டே இருந்தாங்க. இந்தியன்ஸ் வந்துட்டு நிறைய கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டே இருந்தாங்க. அந்த கன்வர்ஷனை வந்து இவங்க செக் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. One of its main objective was counter conversion. That is, நிறைய பேர் வந்து ஹிந்துசம்ல இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாறுற அந்த கன்வர்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. Prescribing a purificatory ceremony called Suddhi. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செரமனி பண்ணாங்க, பியூரிஃபிகேஷன் செரமனி. இந்த மாதிரி நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறக்கூடாது, நம்ம வந்து பியூரா இருக்கணும். அந்த செரமனியோட பேர் என்ன வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி அப்படின்னு சொன்னாங்க. டைரக்டட் அட் ஹிந்துஸ் who had converted to Islam and Christianity. யார் வந்து முஸ்லிமா மாறி இருக்காங்களோ, யார் கிறிஸ்டியனா மாறி இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு செரமனி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மாறின மக்களை வச்சு அந்த செரமனியை வந்து சுத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் the late 19th and the early 20th centuries were a period of great turmoil in undivided Punjab with intense debates between Hinduism, Islam and Christianity. So late 19th century ல வந்து இந்த பஞ்சாப் ரீஜன்ல வந்து நிறைய டிபேட்ஸ் நடந்தது. Hinduism, Christianity, Islam இதுக்கு நடுவுல. The primary achievements of the Arya Samaj were in the field of social reform. So ஆரிய சமாஜோட வேலை என்ன அப்படின்னா, சோஷியல் சொசைட்டில இருக்கிற கெட்ட விஷயத்தை எடுத்து நல்ல விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றது தான் அவங்களோட வேலையா இருந்தது.
and spread of education. The Samaj started a number of Dayananda Anglo-Vedic schools and colleges. இப்போ கூட நம்ம பார்க்கலாம் நிறைய DAV ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த விஷன் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது வந்து ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்ல வரவர் ராமகிருஷ்ணா. ஓகேவா? So as we saw earlier, the Brahmo Samaj as a response to Christian and rationalist criticism had criticized idolatry and other orthodox Hindu practices. So வந்துட்டு so இந்த சமாஜ்ல பாத்தீங்கன்னா பிரம்மோ சமாஜ்ல வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. The popularity that Ramakrishna in 1836 to 1886, a simple priest of Dakshineshwar near Kolkata, gained in the later half of the 19th century, was a response to this. So அவர் என்ன பண்ணாருன்னா ராமகிருஷ்ணர் வந்துட்டு ஹிந்துவிசமோட நல்ல விஷயத்தெல்லாம் நிறைய கொண்டு வந்தாரு. அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. He emphasized the spiritual union with God through aesthetic practices such as singing bhajans. ஓகேவா? இவர் வந்து என்ன பண்ணாருன்னா நம்ம வந்து கடவுள் கூட வந்து லிங்க் ஆகணும் அப்படின்னா நம்ம நல்லா கடவுளை வழங்கணும். எப்படிலாம் பண்ணாருன்னா பஜன்ஸ்லாம் பாடி வந்து பக்தியை பத்தி வந்து நிறைய பஜன்ஸ் மூலமா வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? An ardent worshipper of goddess Kali, the sacred mother, he declared that the manifestation of divine mother were infinite. So இவர் வந்து யார் வணங்குனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காளி, மதர் காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடஸை தான் இவர் வணங்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எப்படி அவர் வந்து கடவுளோட கனெக்டடா இருந்தாரு, நிறைய பஜன்ஸ்லாம் பாடி கடவுள் பத்தி மக்களுக்கு சொல்லுவாரு. Okay, in his view, all religions contain the universal element which, if practiced, would lead to salvation. That is, அவர் என்ன சொன்னாங்கன்னா எல்லா மதத்திலயும் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அந்த நல்ல விஷயத்த மட்டும் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலயும் வாழ்க்கைக்கு அப்புறமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கைக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது என்னது? நம்ம எப்பவுமே அமைதியில பீஸ்ஃபுல்லா, வாழ்றப்பவும் சரி வாழ்ந்ததுக்கு அப்புறமும் சரி நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தோம்னாலே அது வந்து நம்மளுக்கு என்னது? சால்வேஷன் அப்படின்னு அர்த்தம். சால்வேஷன்னா நம்ம வெற்றிகரமா நம்ம வாழ்க்கைய முடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். He said, Jiva is Shiva, all living beings are God. That is, உயிர் இருக்கிற எல்லாமே வந்துட்டு என்னது? கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. Why then talk of showing mercy to them? Okay, so அதனால not mercy but service. So நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும். உயிர் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் ஃபார் மேன் must be regarded as service for God அப்படின்னு இவர் சொன்னாரு. ஓகேவா? அடுத்தது இவரோட மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் primary achievement was his ability to attract educated youth who were dissatisfied with rational orientation of religious reform organizations such as Brahmo Samaj. So இந்த மாதிரி பிரம்மோ சமாஜ்ல வந்து rationalized ஆர்கனைசேஷனா இருந்துச்சு. rationalized ஆர்கனைசேஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலீஜியஸா கூட இல்லாம ரொம்ப ரேஷனலா எல்லாத்துக்கும் பொருத்தா மாதிரி இருந்தது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் தான் பிரம்மோ சமாஜ். ஆனா ராமகிருஷ்ணர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மாதிரி போகாம ஹிந்து எஜுகேட்டட் யூத் மக்களை அவரோட சமாஜ்ல வந்து அட்ராக்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? எப்படி பாத்தீங்கன்னா அவரோட பிரைமரி அச்சீவ்மெண்டே அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஹிந்து யூத்தை வந்து எஜுகேட்டட் யூத்தை who were dissatisfied, அவங்களுக்கு வந்து இந்த பிரம்மோ சமாஜ்னா பிடிக்காத யூத்ஸை வந்து அவரோட ஆர்கனைசேஷனுக்கு அவர் அட்ராக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. After his death in 1886, his disciples organized themselves as a religious community and undertook the task of making his life and teaching known in India and abroad. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் எழுதினது எல்லாமே அவர் பண்ணது எல்லாமே வந்து அவரோட மக்கள், அவரோட டிசைபிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா வேர்ல்டு முழுக்க வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
The chief spirit behind this task was Vivekananda. So இதுக்கு இந்த மாதிரியான ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்க்கு ரொம்ப பின்னாடி இருக்கிற மெயின் ஆக்டிவ் சோல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா. Following the organizational structure of Christian missionaries, Vivekananda established the Ramakrishna Mission, which did not restrict itself to religious activities but was actively involved in social causes such as education, healthcare and relief in times of calamities. So கிறிஸ்டியன்ஸ் எப்படி வந்து கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல் மூலமா எஜுகேஷன் மூலமா ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ கிறிஸ்டியானிட்டி, அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராமகிருஷ்ணா மிஷனுக்கு கீழே வந்து இந்த மாதிரி எஜுகேஷனும் சோஷியல் காசஸ்க்காக, எஜுகேஷனுக்காக, ஹெல்த் கேருக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை இவர் செட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து சுவாமி விவேகானந்தரை பத்தி பார்ப்போம். ஸோ சுவாமி விவேகானந்தர் ஆக்சுவலி வந்துட்டு ராமகிருஷ்ண மிஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் படிச்சோம் இல்லையா, ராமகிருஷ்ணர் இவரோட வந்து ரொம்ப அட்டாச்சா இருந்தாரு. ஓகே, சுவாமி விவேகானந்தா நரேந்திரநாத் தத்தா, later known as Swami Vivekananda, was a prime follower of ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஸோ ராமகிருஷ்ண மிஷன் வந்து யாருக்காக வந்திருக்கு, யார் பேர்ல வந்திருக்குன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரோட குரு. An educated youth, he was drawn to Ramakrishna's message. So நான் சொன்னேன் இல்லையா, ராமகிருஷ்ணர் வந்துட்டு அவரோட மெயின் அட்டெம்ப்ட் என்ன இருந்துச்சு, எஜுகேட்டட் யூத் அவர் சமாஜ்ல அட்ராக்ட் பண்றது தான் அவரோட மெயின் எஃபர்ட்டே இருந்தது. Dissatisfied with conventional philosophy, positions and practices, he advocated the practical Vedanta of service to humanity. So main என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சர்வீஸ், ஹியூமனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணோம், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. And attack the tendency to defend every institution simply because it was connected with religion. So அவருக்கு வந்து மதத்தை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம மக்களுக்கும் சேவை செய்யற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கா அப்படின்னு தேடுறப்போ அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஐடியா வந்து பிடிச்சிருந்தது. He emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate Hindu society, that is revival பண்ணுங்க Hindu society-ய. His ideas bred a sense of self-confidence among Indians who felt inferior in relation to materialistic achievements of the West. ஸோ இந்தியால இருக்கிற நம்ம ஹிந்துவிசம்ல இருக்கிற கல்ச்சரே ரொம்ப நல்லா இருக்கு, ஓகேவா. நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு மற்ற தட் இஸ் வெஸ்டர்ன் ஐடியாஸை பார்த்து தன்னை வந்து தாழ்த்து பார்க்க வேண்டாம், நம்மளோட ஐடியாலஜிஸும் ரொம்ப ரிச்சா இருக்கு, நம்மளோட ஹிந்துவிசம்ல இருக்கிற கல்ச்சரும் நல்லா ரிச்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவிசமை ரிவைவ் பண்ணது சுவாமி விவேகானந்தர். Okay, he became famous for his addresses on Hinduism at the 1893 World Congress of Religions in Chicago. So World Conference வந்து World Conference of Religions in Chicagoல வந்து இவர் கொடுத்த ஸ்பீச் இப்போ கூட ரொம்ப நோட்டபிளான ஒரு ஸ்பீச்சா இருக்கு. Despite his fame, he was condemned by Orthodox Hindus for suggesting that lower class should be allowed to engage in the Hindu rituals from which they were traditionally excluded. So இவர் வந்து இவ்வளோ நல்லது பண்ணி கூட சில ஆர்த்தடாக்ஸா இருக்கிற ஹிந்துஸ் என்ன பண்ணாங்கன்னா இவர் கொடுத்த ஒரு ஐடியாலஜி, தட் இஸ் தாழ்த்தப்பட்ட மக்களும் எல்லா ஒரு சடங்கு சம்பிரதாயத்திலையும் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. Vivekananda's activist ideology rekindled the desire for political change among many Western education young Bengalis. ஸோ இவரோட ஐடியாலஜி வந்து நிறைய யங் பீப்புளை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Many of the youths who were involved in militant nationalist struggle during the Swadesi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. ஸோ நிறைய யூத் வந்து militant movement ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற யூத் வந்து அவங்க வந்து அவங்களோட மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணி சுவாமி விவேகானந்தரோட ஐடியாலஜியை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது வந்தது தியோசாபிக்கல் மூவ்மெண்ட். ஓகே, தியோசாபிக்கல் மூவ்மெண்ட் ஓகே, தியோசாபிக்கல் மூவ்மெண்ட்
19th century, Hindu religion and culture were being discredited in the West. Okay, 19th century ல பாத்தீங்கன்னா இந்து கல்ச்சரை வந்து ரொம்ப வந்து தாழ்த்தி பேசினாங்களாம் in the West, especially due to missionary propaganda. Missionary propaganda na Christians or missionary propaganda, missionaries இருந்துச்சு இல்லையா, அதனால வந்து ஹிந்துவிசம் ரொம்ப தாழ்த்தி பேசிட்டு இருந்தாங்க. However, some Western intellectuals looked at the East for spiritual salvation as a remedy to the materialistic orientation of the West. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாங்க. மெட்டீரியலிஸ்டிக்னா என்னது, ஸ்பிரிச்சுவாலிட்டியே இல்லாமல், தட் இஸ் தயபக்திலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் வந்து அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டெலெக்சுவலாக க்ரோ ஆகணும், மெட்டீரியலாக க்ரோ ஆகணும். இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், நிறைய பணம், நிறைய காசு, நிறைய மெட்டீரியலுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அங்கே இருக்கிற சில மெட்டீரியலிஸ்டிக் பீப்புளே வந்து அவங்களுக்கு பீஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன் வேணும், நிம்மதி வேணும், என்ன சொல்றது, ஒரு லைஃப்ல வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க வெஸ்டர்ன் சைட்ல இருந்து என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. பீஸ்க்காக, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் சால்வேஷனுக்காக. ஓகேவா? ஓகே, உலக வாழ்க்கையை விட்டு அமைதியான ஒரு வாழ்க்கைக்காக வந்து இந்தியாவை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் the Theosophical Society founded by Madam H.P. Blavatsky in 1831 to 1891 and Colonel H.S. Olcott played a key role in this. Founded in the US in 1875, it later shifted to India at Adyar in Chennai in 1886. So London, that is US ல இருந்து அவங்களுக்கு அந்த மெட்டீரியல் லைஃப் பிடிக்காம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் தியோசாபிக்கல் மூவ்மெண்ட். அந்த தியோசாபிக்கல் மூவ்மெண்ட் யார் கண்டுபிடிச்சாங்க? மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கை அண்ட் கொலோனல் ஹெச்எஸ் ஆல்காட். இவங்க தான் வந்து தியோசாபிக்கல் மூவ்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. Theosophical Society stimulated a study of Hindu classics, especially the Upanishads and Bhagavad Gita. So இவங்க வந்து இந்த Theosophical Societyல வந்து இதெல்லாம் வந்து படிச்சாங்களாம், Hindu Upanishads and Bhagavad Gita. The Theosophical Society also played an important role in the revival of Buddhism in India. Western interest in Hindu scriptures gave educated Hindus great pride in their culture and tradition. ஸோ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து மக்கள் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து மக்கள் இந்தியாவுக்குள்ள வந்து ஹிந்துவிசமை பற்றி படித்து உபானிஷத்ஸ் அண்ட் பகவத்கீதாவை படித்து அதை பற்றிலாம் படித்து அதுக்கப்புறம் ஹிந்துவிசம் மட்டும் ரிவைவ் பண்ணாமல் புத்திசமையும் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இதை பற்றி வந்துட்டு எஜுகேட்டட் ஹிந்துஸ்க்கு ரொம்ப வந்து ஒரு பெருமையான ஒரு இதுவா இருந்துச்சு. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து மக்கள் வந்து நம்ம இந்து கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்றாங்க, இந்து ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு எஜுகேட்டட் ஹிந்துஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் இருந்துச்சு. ஓகே, contribution of Annie Besant in India, the movement became further popular with the election of Annie Besant 1847 to 1933 as the president after the death of Olcott. So Theosophical movement, the Theosophical Society ஓட ஹெட்டா வந்து யார் வந்திருந்தாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனி பெசன்ட் வந்திருந்தாங்க. இவங்க வந்து ஆல்காட் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் வந்து Theosophical மூவ்மெண்டோட ஹெட்டா இருந்தாங்க. She played a role in Indian nationalist politics and formed the Home Rule League. ஓகேவா? Home Rule League யார் ஆரம்பிச்சா? ஆனி பெசன்ட் தான் ஆரம்பிச்சாங்க. Demanding the home rule to India on the lines of Swami Vivekananda. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்ல இருந்து வந்த ஒரு இது. ஓகே, அதனால அந்த டெக்ஸ்ட் அப்படியே வந்திருக்கு. ஸோ அப்புறம் வந்து சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இந்த 19th century. 72 of Ireland. Okay, Annie Besant spread theosophical ideas through a newspaper called New India and Common Good. Okay,
ஸோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 72 வந்து பிரிண்டிங் எரர் தான். ஓகே, religious reform movements in the 19th century. Annie Besant என்ன பண்ணாங்க, தியோசாபிக்கல் ஐடியாஸ் வந்துட்டு ஒரு புக்கு ஒரு நியூஸ் பேப்பர் மூலமா வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நியூஸ் பேப்பரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூ இந்தியா அண்ட் காமன் வீல் அப்படின்னு நியூஸ் பேப்பர் மூலமா வந்து அவங்க வந்து தியோசாபிக்கல் மூமெண்ட்டோட ஐடியாலஜிஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ அடுத்த பார்ட் வந்து அடுத்த டாபிக்ஸ் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.